காலச்சக்கரத்தில் 6வது வீடாக இருக்கக்கூடியது இந்த ராசி தாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு கூச்ச சுபாவங்கிறது உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது உங்களுக்கு இருக்கும். நுட்பமான அறிவுத்திறமை கொண்டவங்க. கோபங்கிறது உங்களுக்கு அதிகமாக வராது. ஆனால் அப்படியே கோபம் வந்துட்டா ஒரு சில வார்த்தையில உடனே பேச்சை நிறுத்திக்குவீங்க. அடிமேல் அடி எடுத்து வைக்கக்கூடிய பழக்கம், நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, செழிப்பான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, கையில் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாழ தெரிஞ்சவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய தோட்டத்தை வச்சு உங்கள் வயசை சொல்ல முடியாது. இளமையான தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க, இயற்கையான அழகு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தாங்க கன்னிராசி அன்பர்கள். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இந்த மாத தொடக்கத்திலே பொறுத்த வரைக்குமே கன்னிராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலன் தான் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் மேலே குரு பகவானுடைய பார்வம் பதிகிறதால சாதகமான பலன் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த சண்டை சச்சரவு நீங்கும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிக்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பொருளாதார நிலைமை சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, புண்ணிய தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமையும். வீட்டிலையுமே சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சொத்துக்களாலையும் சொந்தங்களாலையும் நன்மை கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இனி அமைய போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து செவ்வாய் சுக்கிரனுடைய பார்வையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை ஏற்படுத்தி தரும்னா, மாத தொடக்கத்திலேயே கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்தில் சந்திரிக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கறது, கும்பத்திற்கு சுக்கிரன் போகிறது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே 3-8 பார்வையாக இந்த நேரம் செவ்வாய் பகவானுடைய பார்வை அமையுது. இதனால் தன வரவு தாராளமாக வந்து சேரும். பணப்புழக்கம் ஆதரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதை செய்யலாமா அதை செய்யலாமாங்கிற ஒரு மனக்குழப்பம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலுமே தெளிந்த முடிவு எடுக்கிறது நல்லது. வியாபாரம் தொழிலில் வெற்றி என்னவோ சிறப்பாக இருந்தாலுமே ஆரம்பத்திலே நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலுமே இது வரைக்கும் தள்ளி போயிட்டு இருந்த சுபகாரியங்கள் எல்லாமே இனி நல்லபடியும் நடக்க தொடங்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடி இருக்கிறதால சொந்த பந்தங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கிறதால முன்னேற்ற பாதையில் தான் அடி எடுத்து வைக்க போறீங்கன்னு சொல்லலாம். குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிக்கு 4-7 இடத்துக்கு அதிபதியாக குரு வக்ரம் பெறுது ஒரு வகையில் நன்மை. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வலிமை இழக்கிறப்ப நன்மை தான் உங்களுக்கு இந்த காலத்தில் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குடும்ப முன்னேற்றத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. வேலை ரீதியாகவும் பொறுப்பு அதிகமாக இருந்தாலுமே கடுமையான முயற்சி நீங்கள் கொடுக்க தயங்காத இருக்கிறதால இனி எடுக்கக்கூடிய எல்லா காரியமும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். வேகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்யாண முயற்சி கைக்கூடி வரவங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் தான். ரொம்ப நாளைய பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கட்டண வீட்டை பழுது பார்க்குறது, இல்லைன்னா வீடு கட்டக்கூடிய முயற்சி செய்கிறது, இதில் எல்லாமே ஆர்வம் காட்ட போகிறீங்க. நல்ல சந்தர்ப்பங்கிறது வாசல் கதவு தட்டக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை உறவுங்க மூலமாக எதையுமே செய்ய தொடங்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி சிறப்பான வெற்றி கிடைக்கும். இடமாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்பட்டாலும் நீங்கள் தாராளமாக இந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இடமாற்றத்தால் இனிமை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து சுக்கிரனோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தோட பின்பகுதியில் இருந்தே கும்ப ராசிக்கு சுக்கிரன் போகக்கூடிய நிலைமை. உங்கள் ராசிக்கு 2-9 இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் ஜீவனஸ்தானத்தில் சந்திருக்கிறப்ப ஜீவனத்துக்கு வழிபிறக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக அமையும். வேலையிலுமே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இந்த மாதிரியான விஷயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலுமே 1க்கு மேற்பட்ட சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதாவது நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் சேர்ந்து நீங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க. இதனால் வருமானம் பெருக்க சிறப்பாக இருக்கும். வாங்கின கடனை படிப்படியாக கொடுத்து மகிழ போகிறீங்க. ஒரு திருப்தியான சூழ்நிலை உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். புதனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் புதன் பகவானுடைய நிலைமை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றதும் சுகஸ்தானத்துக்கு போகிறதும் ஒரு வகையில் நல்ல நேரம்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த காரியமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். தொட்டது துலங்கும். தொழில் வளமும் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தம் ஏற்படக்கூடிய நேரம். தொழில் வியாபாரம் இதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சிறப்பாக தான் நடக்கும். தொழிலுமே மற்ற வகையில் ஏற்பட்டிருந்த போட்டி இல்லாமல் விலக ஆரம்பிக்கும். சமூகத்தில் நீங்கள் எழுந்த மதிப்பு மரியாதை உயரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது. பொது வாழ்க்கைன்னு வர்றப்ப இந்த நேரம் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நெருக்கடியான நிலைமை இல்லை. வேலை ரீதியாகவும் உங்கள் திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க, மாணவர்கள், விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை அடையக்கூடிய நேரம். படிப்புலையும் திறமை வெளிப்படும். எந்த ஒன்றிலுமே கவனமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே வருங்காலத்தில் பற்றின பயங்கிறது உங்கள் மனசுலேருந்து நீங்க போகுது. தொடர்ந்து நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த விஷயமே வெற்றி கிடைக்கும். வருமானத்தை பார்த்தீங்கன்னாலும் திருப்திகரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மேலுமே கன்னி ராசியில் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை இந்த மாதத்தில் பெற போகிறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம்.
உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு பொறுமையோட பல காரியங்கள் செய்ய போறீங்க. இயல்பாகவே நீங்கள் ஒரு தந்திரசாலி. அதனால எந்த நேரத்தில் பல வகையில் உங்கள் மதிநுட்பம் சிறப்பாக இருக்கிறதால எதுலையுமே முன்னேற்றம் கிடைக்கும். கூடவே இந்த மாதம் ராசிநாதனும் தொழில் ஸ்தானாதிபதியுமா இருக்கக்கூடிய புதனும் சுகஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. எதுலையுமே முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம். எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குது. உழைப்பு வீணாகுங்கிற கவலை இல்லாமல் வேண்டாம். தொடர்ந்து நல்ல மாற்றம் தான். ஒரு சிலர் இந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே தங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். திடீர் செலவு உங்களுக்கு இந்த நேரம் உண்டாகும். அடுத்தவங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலுமே எடுபடாமல் தான் போகும். அதனால நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் பொருள் வரவு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. வாகனம் பூமி மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய விஷயமும் சிறப்பு தான். தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக இருக்கும். பல தடையை தாண்டி வெற்றி பெற போகிறீங்க. வேலை ரீதியாகவுமே உங்கள் செயல் திறமை சிறப்பாக இருக்கிறதால நல்ல மாற்றம் உண்டாகும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வர வேண்டிய பணம் வந்து சேரும். மேலிடத்துலேருந்து கூட வந்த கருத்து மோதல் நீங்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைங்கிறது படிப்படியாக குறையும். கணவன் மனைவி 2 பேருமே பேசி எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரப்போகுது. பிள்ளைகளுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்து மகிழ போகிறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்குமே வழக்கத்தை விட கூடுதலாக கொஞ்சம் உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாமே தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம். சூரியன் ரோகஸ்தானத்தில் இந்த நேரம் சஞ்சரிக்கிறது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல வகையிலும் பாராட்டு கிடைக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் வெற்றி பெற தடையை தாண்டி நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். பெரியவங்களுடைய ஆலோசனையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை தொடர்ந்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா பல வகையிலும் நன்மை ஏற்படக்கூடிய மாதம்னே சொல்லலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இயல்பாகவே உங்களுக்கு ஒரு வசீகர தன்மைங்கிறது இந்த மாதத்தில் வெளிப்படும். இந்த நேரத்தில் ராசியை குருவும் சுக்குன்னு பார்க்குறது எல்லா காரியமும் அனுகூலமான பலன் தான். முக்கியமாக இந்த நேரத்தில் முக்கியமான நபரை எல்லாமே சந்திப்பீங்க. அவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக கூட்டணிங்கிறது உடல் ஆரோக்கியம் சிறப்படைய வைக்கக்கூடிய நேரம். மனசுலேயும் தைரியம் இருக்கிறதால தன்னம்பை மிக்க மனிதராக மாற போகிறீங்க. எடுக்கக்கூடிய எல்லா காரியமே செஞ்சு முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பி ஏற்படக்கூடிய நேரம். குடும்பத்துலேயும் சந்தோஷம் கிடைக்கும். பிரிஞ்சு போன சொந்த பந்தம் குடும்ப உறுப்பினர் எல்லாமே வந்து சேருவாங்க. கணவன் மனைவி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கிட்டே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். ஏற்கனவே ஒரு தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிறீங்க. ஆனால் எந்த சூழ்நிலையும் நீங்கள் குடும்பத்தை விட்டு கொடுத்ததில்ல. இனிமேல் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாக போகுது. கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்க போகுது. தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனமாக இருங்க. வீணான விவாதத்தை எல்லாமே விட்டு தள்ளுங்க. குழந்தைகளை பற்றின சிந்தனை அதிகமாக இருக்கும். உறவினரோட மத்தியில் மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரம் தான். வியாபாரம் மாதிரியான விஷயமும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் செலவு அதிகமாக இருக்கும். வேலை ரீதியாக முக்கியமான பொறுப்பு எல்லாமே உங்கள் மேலே சுமத்துவாங்க. இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக செயல்பட போகிறீங்க. அதனால் பாராட்டையும் பெற போகிறீங்க. உங்கள் செயல் திறமை அதிகமாக இருக்கிறதால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த காரியத்தையுமே திறமையோடு செஞ்சு பாராட்டு பெறக்கூடிய மாதம். பெண்களாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பல சந்திப்பு இந்த நேரத்தில் கிடைக்க இருக்குது. ஆனால் திடீர் கொஞ்சம் கூடவே செலவு இருக்கும். முக்கிய பொறுப்பு இல்லாமல் இந்த நேரத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் இந்த நேரம் மகிழ்ச்சியான நேரம் தான். பண வரவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சிறப்பாக இருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே லாபகரமான காலம். பண வரவு எடுத்துக்கிட்டாலும் திருப்தி. எதிர்பார்க்கக்கூடிய செய்தி நல்ல செய்தி வந்து கிடைக்கும். ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரம் இருக்கிறதால கல்வி ரீதியாக ஒரு சிறப்பான நேரம். மனசில் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. கவனச்சிதறல் இல்லாமல் ஒரு முழு நோக்கோடு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விஷயத்தில் செயல்பட்டீங்கன்னா அற்புதமான மாற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்க தொடர்ந்து கந்தவள் முருகன் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பல காரியங்களில் வெற்றி உண்டாகக்கூடிய நேரம். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே திட்டமிட்டு நீங்கள் வேலை செய்யக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நட்சத்திரநாதன் செவ்வாயோட சஞ்சாரம் சுயசாரத்தோடு இருக்கிறதால நினைச்ச காரியத்தை நினைச்சபடியும் முடிக்கக்கூடிய சூழ்நிலை என்னவோ உங்களுக்கு சிறப்பு தான். பண வசதி சிறப்பு. மனசில் தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும். தெய்வமே உங்களுக்கு இன்னும் வழிகாட்ட தொடங்கும். அதனால் முக்கியமாக குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் நிறைவேற்ற பாருங்கள். குலதெய்வ வழிபாடுகளையும் செஞ்சுட்டு வர பாருங்கள். வாழ்க்கையில் இருந்துட்டு வந்தால் ஒரு அதிருப்தி நீங்கும். ஒரு பிடிப்புங்கிறது இனி உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுது. இனி பல விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க. பல பாடங்களை கண்டுணர போகிறீங்க. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் எல்லாமே வந்து சேரும். பெரும்பாலும் இடம் மாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இடம் மாற்றம் இருந்தால் தாராளமாக இந்த காலத்தில் நீங்கள் ஏற்றுக்கலாம். எதிர்பாராத திடீர் செலவு ஒரு சில நேரம் வந்து போகலான்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஒரு நிர்வாக செலவு அதிகமாக இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கிறது ஆரம்பத்தில் குறைஞ்சாலுமே இறுதியில் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும். வியாபார ரீதியாக ஒரு புதிய விஷயத்துக்கு அழகாக கொஞ்சம் கூடுதலாக அலைய வேண்டியதாக இருக்கும். தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறதால உத்தியோகத்தில் நீங்கள் கடுமையான உழைப்பை கொடுக்க போகிறீங்க.
குறிப்பிட்ட நேரத்தையும் கடந்து உழைச்சி சில பணிகளை முடிச்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் உண்டாகும். குறிப்பிட்ட நேரத்தையும் கடந்து நீங்கள் உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நல்ல பலன் தான். அதே மாதிரி வேலை ரீதியாக உங்கள் கருத்துக்கு மாற்று கருத்து வேலையில் இருக்கக்கூடியவங்க சொல்லலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசிக்கிறது நல்லது. 2 பேருமே எடுக்கக்கூடிய முடிவு சேர்ந்து எடுக்கிறது எல்லாமே நல்ல முடிவாக இருக்கும். பெண்களில் இருக்கக்கூடியவங்க மனசில் இருந்த சோர்வு நீங்கும். எதிர்பார்க்கக்கூடிய தகவல் சாதகமாக இருக்கும். பண வரவு சிறப்பாக இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களால ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் பணிகளில் பல குறுக்கீடு இருந்தாலுமே சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி பெறுவீங்க. நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் மற்றவங்களுடைய தலையீட்டை நீங்கள் குடும்பத்தில் அனுமதிக்க வேண்டாம். மற்றபடி மன நிலைமையாக இருக்கட்டும், உடல் ரீதியாக இருக்கட்டும், இந்த நேரம் எல்லா வகையிலுமே சிறப்பான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் மகாலட்சுமி தாயாரை இந்த நட்சத்திரக்காரங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.